1000 லேபரர்ஸ் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள யாரையுமே நீங்க வந்து ஒரு ஒர்க்கராவோ இல்ல ஒரு லேபரரோ பார்க்காம உங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பரா அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல இன்ப துன்பங்கள்ல வந்து கலந்தெடுத்து ஒரு மாதிரி ஒரு ஈக்குவலா அவங்களை வந்து ட்ரீட் பண்ணி அவங்க கூட வந்து அப்படியே ரொம்ப ஜோவியலா பழகுறீங்களே சார். இது நிறைய பேருக்கு வந்து இம்மீடியட்டா வரக்கூடிய ஒரு குணம் கிடையாது. ஸோ அது எப்படி உங்களுக்கு அது ஏதாச்சும் இன்னேட்டாவே உங்களுக்கு அது இருந்த ஒரு இதுவா இல்ல சில இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா? How did you get that quality? இல்லை, இது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமங்கிறது எங்கள் தாத்தாலிருந்தே எங்கள் வீட்டில் எல்லாமே சமம் பார்ப்பாங்க. ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கள் தாத்தா பார்க்க மாட்டார். அப்போ இருந்தே இப்படி தான் எல்லாத்தையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவார். ஒரு டம்ளரில் பால் கறந்தாருன்னா எனக்கு கொடுத்தாருன்னா அந்த எங்கள் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர், அவர் பையனுக்கு கொடுப்பாரு. பாலை கறந்தோன்னு அப்படியே பச்சை பால் கறந்தோன்னா மாட்டில் கறந்து அப்படியே கொடுப்பாரு. அப்படி தான் நாங்களாம் குடிப்போம். பாஸ் ஆகிடுச்சாட்டு இருக்குது. அப்புறம் எப்போவுமே வந்து அடிப்படையாகவே எனக்கு மேல் தட்டு கீழ் தட்டு வித்தியாசம்னு பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பழகுவோம், ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். நம்மளை ட்ரீட் பண்ணுறோம், நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம ஏன் போய் அந்த அந்த எனக்கு பாகுபாடு பார்க்க எனக்கு தெரியாது.